نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. ஷபாபுன் முஸ்தகீம் நேரான பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பண்புகளில் ஒன்று ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்லுகிறார்கள், இவர்கள் முஸ்லிமான எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நல்லதை விரும்புவார்கள். நல்லதை நினைப்பது என்றால் என்ன? கெடுதியை நினைக்கக்கூடாது. முஸ்லிமான ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் நன்மையை நினைக்க வேண்டும். ஏனென்றால் இவர் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை ஷேக் உசைமின் இங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள். தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்பாத வரை முழுமையான ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக ஆக முடியாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே 13வது ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய வார்த்தைப்படி ஈமான் கொண்டவராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வாலிபர் தன்னை போன்ற முஸ்லீம்கள் எல்லோருக்கும், எந்த வயதாக இருந்தாலும் சரி, எல்லா முஸ்லீம்களுக்கும் நல்லதை நினைப்பார். ஒரு மனிதன் தனக்கு நல்லதை நினைப்பானா இல்லையா? அப்போ தனக்கு நல்லதை நாடக்கூடிய விரும்பக்கூடிய மனிதன் அவன் எப்படி தனக்கு நினைக்கிறானோ அது போலத்தான் தன்னுடைய முஸ்லீமான சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் நல்லதை நினைக்க வேண்டும். அந்த நல்லதின் மூலமாக தான் பயனடைவது மட்டுமல்ல, தன்னை போன்ற முஸ்லிம்களும் பயனடைய வேண்டும் என்று இவர் நினைப்பார். அல்லாஹ்வின் முன்னிலையில், தனது சமுதாயத்தின் முன்னிலையில் தாம் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வுடன் இந்த இளைஞர்கள் இருப்பார்கள். ஏன்? நாளைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் எல்லாரையும் திரட்டி நிற்க வைத்து விசாரணை செய்யக்கூடிய கியாமா, அந்த மறுமை நாளில் தான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி விசாரிக்கப்படுவோம். அப்போது மக்களுக்கு முன்னாடி இந்த விசாரணை நடக்கும் என்பதை இந்த இளைஞர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே அது இருக்கும். அவை மறுமைக்கு பயப்படுவார்கள். தன்னுடைய உள்ளத்தில் எதுவும் மறைக்க முடியாது. அல்லாஹ்வுடன் நாளைக்கு எல்லாம் வெளிப்பட்டு விடும். என்னதான் மனிதரிடம் நடித்தால் கூட அல்லாஹ்வுடன் நடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடன் மறைக்க முடியுமா? அல்லாஹ் அத்தனையையும் வெளியே கொண்டு வந்து விடுவான். எப்போது? மறுமை நாளில் அத்தனை அம்பலப்படுத்தி விடுவான். ஆக இவருடைய உள்ளத்திலே நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்பு விசாரிக்கப்படுவோம் என்கிற உணர்வு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். எனவே எந்த நேரமும் மார்க்கத்திற்கும் தங்கள் சமுதாயத்திற்கும் தங்களின் நாட்டவருக்கும் நன்மை பயக்கும் காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஆக இந்த இளைஞர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லா நேரத்திலும் எங்கிருந்தாலும் சரி மார்க்கத்திலும் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். தாங்கள் வாழக்கூடிய பகுதி, நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. கேடை கொண்டு வர மாட்டார்கள், நாசத்தை கொண்டு வர மாட்டார்கள். அவை இந்த இளைஞர் அந்த அளவுக்கு அக்கறை காட்டுவார்கள். மார்க்கத்தின் மீதும் அக்கறை காட்டுவது, சமுதாயத்தின் மீதும் அக்கறை காட்டுவது, தான் வாழக்கூடிய நாட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கறை காட்டுவது. ஆக இந்த பண்பு இவர்களுக்கு இருப்பது ஏன் தெரியுமா? தனக்கு நல்லது நினைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னை போன்றே தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமூகத்திற்கும் நல்லதை நினைப்பார். சுயநலமிகளாக இருப்பதை விட்டு தூரமாக இருப்பார்கள். ஷெல்ஃபிஷ், சுயநலம், எல்லாம் எனக்கு எனக்கு நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இளைஞர்கள் தங்களுடைய நலத்தை விட மற்றவருடைய நலன், மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தியாக உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று எதிலும் சுயநலத்தோடு இருக்க மாட்டார்கள். தங்களுக்கு நன்மை விரும்புவது போல மற்றவர்களுக்கும் விரும்புவார்கள் என்று ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த பண்பையும் ஷபாபுன் முஸ்தகீம் நேரான பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் பண்புகளில் ஒன்றாக இங்கே இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள்.